நிறைய நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மேஷராசி அன்பர்களே. சண்டை போட்டுட்டு போனவங்க, வழக்கு வியாபினங்கள்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள், பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே தான் வரப்போகிறீங்க. பூர்வீகத்தில் அப்பா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்கிறத மறந்துட வேண்டாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். காலபுருஷ தத்துவத்தின் சனி பகவானுக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் கர்ம லாபாதிபதி ஸ்தானத்தில் தான் சனி. உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பயுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் யாராவது உங்களுக்கு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி இல்லை. பாசமாக சொல்கிறேன், 40 to 50 இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் போயிட்டு அந்த ஹெல்த்தை நீங்கள் உடனடியாக சரி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன வீட்டிற்கு நல்லவரா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். இவர் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது. குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் 10 வயசில் இருந்தாலும் சரி, 60 வயசில் இருந்தாலும் சரி, 70 வயசில் இருந்தாலும் சரி, மிதுனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ போய் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தப்பான முடிவு எடுப்பீங்கன்னா கரெக்டாக தப்பான முடிவு எடுப்பீங்க. யார் கெட்டவங்களோ அவங்க தான் நல்லவங்கன்னு போய் மாட்டிப்பீங்க. சரியா? ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம். நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. அதனால் ரொம்ப பயந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்ததுன்னா உடனே பார்த்துக்கணும். சரிங்களா? ஓவர் ஈட்டிங்கில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு டைரெக்டாக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓவர் ஈட்டிங் வேண்டாம். தொழில்துறையில் பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள்லாம் ரொம்ப பெரிய லெவலில் இப்போ ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது. நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது குரு பெயர்ச்சி பலன் பார்க்கும்போது நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு தட் இஸ் ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது. அப்போது இந்த அமைப்பை வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தான பலத்தை வச்சோம்னா 3இல் வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்போ 3இல் வரக்கூடிய குரு ஸ்தான பலத்தை வைத்து எடுத்துட்டோம்னா அதுவும் நம்ம இதில் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் பார்வை கணக்குக்கு எடுத்துட்டிங்கன்னா மேஷ ராசியோட தட் இஸ் லைக் 7ஆம் வீடு, அதாவது மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக மேஷ ராசியோட 7ஆம் வீடான துலா ராசியை குரு பார்க்கிறார். இதையும் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். அதே போல் மேஷராசியோட அதாவது மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாக்யஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் உள்ள பாக்ய விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்பயுமே மேஷத்துக்கு மிக நன்மையை சொல்லக்கூடிய குருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நான் சொல்கிறது தேவகுருவான பிரகஸ்பதியை தான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது இந்த அமைப்பில் வரும்போது சில பேர் நான் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப பயந்துக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்படிங்கும்போது நல்ல ஒரு சில பிளானட்ஸ் தான் உங்களுக்கு கெடுப்பாங்க. சில பிளானட்ஸ் வரக்கூடிய அமைப்பில் நீங்கள் குருவெல்லாம் பார்த்து ரொம்பலாம் பயந்துக்கலாம் கூடாது. பட் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சில பேர் இன்னொரு விஷயமும் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நம்ம நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க? 7.5 நாடு சனி வந்துடுதே, என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த கோல்சார ரீதியான விஷயங்களில் 12இல் வரக்கூடிய உங்களுக்கு சனி வந்தாலும் ஏன்னா இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம். நான் சனி பயிற்சி பலன்கள்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்பலாம் மேஷராசி அன்பர்கள்லாம் ரொம்பலாம் பயந்துக்க வேண்டாம். சரியா? உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் பேசும். இதெல்லாம் இந்த கோல்சார ரீதியான பலன்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான வழிபாடுகள், இல்லைன்னா ரொம்ப எந்த ராசியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது உங்கள் ஜனனகால ஜாதகத்திலேயே டைம் சரியில்லாமல் இருந்து கோல்சார ரீதியாக சூப்பராக இருந்ததுன்னா ஜனனகால ஜாதகம் தான் பேசும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம். அப்படிங்கும்போது நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு தட் இஸ் லைக் மேஷத்தோட 7ஆம் வீட்டை குரு பார்க்குறதும், அதேமாதிரி மேஷத்தோட 9ஆம் வீட்டை குரு பார்க்குறதும், மேஷராசியோட 11ஆம் வீட்டை குரு பார்க்குறதும், அதாவது 5, 7, 9 பார்வையில் மிதுன வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள்னால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மேஷராசி அன்பர்களே. எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைகள் நிறைய மேலோங்கும். அதே மாதிரி பல நாள் நீங்கள் திட்டங்கள் தீட்டி வைத்த விஷயங்கள், அதே மாதிரி உங்களோட அமைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்னால் பிரச்சனை வந்தது, அதே மாதிரி சண்டை போட்டுட்டு போனவங்க,
வழக்கு வியாபினங்கள்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள், பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே தான் வரப்போகிறீங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு 15 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கக்கூடிய பலன் 40 வயசில் இருக்கவங்களுக்கு இருக்காது. சரியா? அதையும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். அந்த அடிப்படையில் அடுத்து இந்த மன்னவன் பொன்னவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீடான குருவோட சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும்போது உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதான் 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் கணக்கு வச்சு சொல்கிறோம். அப்படிங்கும்போது நிறைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீகத்தில் அப்பா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்னால் கண், மூக்கு, தொண்டை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்கள், மூளை சம்மந்தப்பட்டது, இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி வரக்கூடிய அமைப்புகள், மைக்ரேன் வரக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி இந்த இடத்துல அடிபடாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? மேஷராசி அன்பர்கள் வந்து உச்சந்தலையிலேருந்து இந்த மார்பகத்துக்குள்ளே அடிபடாமல் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள். வண்டி வாகனத்தில் போனீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைக்கவசம் போட்டுக்கணும், சீட் பெல்ட் போட்டுக்கக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம், இது ஒரு நெகட்டிவ் சைடில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. பேச்சு, இது வாயின்னு சொல்லிட்டோம்னா பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? படக்குன்னு பேசிடக்கூடாது. பேசிட்டோம்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வந்து சேர்ந்துடும். அதனால் கவனத்தோடு செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நன்மை கொடுக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தடைப்பட்ட பல விஷயங்கள்லாம் இப்போ நான் மனசார சொல்கிறேன். மேஷராசி அன்பர்கள்லாம் நிறைய படிங்கன்னா அது என் வயசெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நீங்கள் 40 வயசு இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, எந்த வயசாக இருந்தாலும் சரி, நிறைய முயற்சிகள் எடுங்கன்னா படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தப்பே இல்லையா, அதுக்கு ஏஜே கிடையாது. அப்படிங்கும்போது எது சம்மந்தமாலாம் படிக்கலாம்? சோஷியல் மீடியா சம்மந்தமாக படிங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக படிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 9ஆம் பார்வையை நேராக தட் இஸ் லைக் நம்மளுடைய ராகு இருக்கக்கூடிய நம்ம கும்ப வீட்டை, ஏன்னா 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எது பயிற்சி ஆகுது இல்லைங்களா? அப்போ அவர் 9ஆம் வீடாக அந்த 9ஆம் பார்வையாக நேராக வந்து கும்பத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருவேளை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சயின்ஸ்லேயே அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் படிக்கக்கூடிய அமைப்புகள், அதே நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் கிடைக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கழிவு பாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னா கழிவு பாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெனிட்டல் ஆர்கன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரொம்ப நீட்டான இருக்கிற இடங்களுக்கு மட்டும் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகளில் தொத்துகள் வராமல் பார்த்துக்கிறது வந்து நன்மையை கொடுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தியானம், நிறைய யோகம். அதே மாதிரி சில பேர் உங்களை பயமுறுத்துனா பயப்படாதீங்க. சனி பகவானை பார்த்து ரொம்பலாம் பயந்துக்காதீங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். காலபுருஷ தத்துவத்தின் சனி பகவானுக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் கர்ம லாபாதிபதி ஸ்தானத்தில் தான் சனி உங்களுக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? காலபுருஷ தத்துவம்னு வரும்போது 10க்கும் 11க்கும் உரிய, அப்போ கர்ம லாபாதிபதி தான் சனி. சரிங்களா? அதனால் ரொம்பலாம் பயந்துக்காதீங்க. அவர் 12ல் போகக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் வரும். இதுக்கு வந்து ஒருவேளை சனினால் உங்களுக்கு பயந்துட்டுருக்கீங்க, சனி பகவானால் பயந்துட்டுருக்கீங்கன்னா, நான் பாசமாக சொல்கிறதுனா நிறைய எக்ஸசைசஸ் பண்ணுங்கள், நிறைய வேர்த்து கொட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தான் இப்போ இந்த குரு பயிற்சினால் இருக்கும். அதனால் இது வெறும்னா நம்ம இதை வச்சு மட்டும் சொல்லலாம், ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம சொல்கிறோம் நண்பர்களே. இதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் நண்பர்களே? மகாலட்சுமிக்கு நிறைய வழிபாடு பண்ணுறதும், ஐஸ்வர்யேஸ்வரர் வழிபாடு பண்ணுறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர்றதும், அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா, இதோட நம்ம கோல்சார ரீதியான பலன்களோட ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கும்போது அதோட ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு வேளை பார்த்துக்கணும், எங்ககிட்ட வந்து பார்த்துக்கணும்னு நினச்சா, அதுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி பார்த்துக்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூரில் மந்த்லி ஒன்ஸ் வருவோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம மலேசியாவுக்கும் வர ஆரம்பிப்போம். அப்படி வரக்கூடிய அமைப்புகளில் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சந்திச்சுக்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னாலும்
எடுத்துக்கலாம் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட மற்றும் ஒரு நிறுவனமான ஸ்ரீ டிவைன் ரெமெடிஸோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான தட் இஸ் லைக் லிங்க்ஸ், நம்மளோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் போய் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதில் ஏதாவது நீங்கள் பை பண்ணணும் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாலும் பெல் ஐக்கான் பண்ணாதனால நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோஸ் வரமாட்டேங்குதுன்னு. இந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து யாராவது உங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், பொதுவான பலன்களை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பேன். சில ராசிகளுக்கு ஒரு 80% லெவலுக்கு இருக்க 70 to 80% இருக்கிற ராசிகளுக்கு தான் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும். சரியா? அப்படிங்கும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுடைய அதிபதி சுக்கிரன். சரியா? அப்போ அவரும் முழு சுபரே. சரிங்களா? பட் இருந்தாலும் அவர் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்து உங்களுக்கு வந்து இருந்த பலனை விட உங்களை விட்டு இறங்கி போனது 2ஆம் இடத்துக்கு தட் இஸ் மிதுன வீட்டுக்கு போனது உங்களுக்கு பல வகையில் நன்மையே. ஏன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிஷப லக்னத்தில் ரிஷபராசி அமைப்பெல்லாம் இருந்துகிட்ருக்கீங்க, ரிஷபராசி இருந்தீங்கன்னா எப்பயுமே அந்த குரு வரக்கூடிய காலங்களில் ஒரு வாலட்டிலிட்டி கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனோட தன்மை எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, வா பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பண்ணலாம்னு சொல்லக்கூடியது தான் அசுரகுரு. பட் இந்த தட் இஸ் லைக் பிரகஸ்பதி, தட் இஸ் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது டாக்டரைன்ஸ், ஓல்டு டாக்டரைன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி தான் வாழணும் இப்படி தான் பண்ணணும் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இவர் கொடுப்பார். அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் மேலான கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு என்னால் முடியக்கூடிய டைம் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய அடிப்படையில் உங்கள் ரிஷபராசியோட 6ஆம் வீடான தட் இஸ் லைக் குரு பகவான் வந்து துலா வீட்டை பார்க்குறார். அதே போல் ரிஷபராசியின் 8ஆம் வீடான தட் இஸ் தனுசு ராசியை பார்க்கிறார். அதே மாதிரி ரிஷபராசியின் 10ஆம் வீடான நம்மளுடைய கும்ப வீட்டை பார்க்கிறார். அப்போ இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தீரக்கூடிய அமைப்புகளும், ஆனால் நோயின்னு வந்துடுத்துனா பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் குடுன்னு பல பேர் நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள்லாம் நீங்கள் பாசமாக சொல்கிறேன், அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த 40 to 50 இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் போயிட்டு அந்த ஹெல்த்தை வந்து நீங்கள் உடனடியாக சரி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கடன் தீரப்போகுதுங்க. அதே மாதிரி பல பேர் அந்த 40 to 50 இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, 50 to 60 லைனில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நோய்களை தீர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரப்போகுதுங்க. குறிப்பாக குழந்தைகள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலங்களில் தேவையில்லாத நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், தேவையில்லாத நட்புகள் வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம 20 வயதிலிருந்து 27 வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட பழகிறோம், அவங்க எதுக்காக நம்மகிட்ட வராங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பில் போடுறது, தேவையில்லாத விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட்டுக்கிறது, அவங்களுக்காக நான் ஜாமீன் போட்டு கொடுத்தேன்னு சொல்லி போகிறது, அதே மாதிரி எதிர்பாலினத்தினரிடம் ஒரு அட்ராக்ஷன் தியரி ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களில் தேவையில்லாத உறவுகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளெல்லாம் இழுத்து விட்டுரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்க அப்படின்னா, ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன், அதுக்கு ஒரு தரவு உண்டு. ஏன் அப்படின்னா, 3ஆம் வீட்டிலேருந்து அவருடைய 7ஆம் பார்வையாக அவர் எங்கே பார்க்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக குருவோட வீட்டை, சொந்த வீட்டை பார்க்குறாரு. அது உங்களுடைய 8ஆம் வீடு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது தேவையில்லாத தாட்ஸ் ஏற்படும். சரிங்களா? இப்படி போனால் நல்லாயிருக்குமா, ஐயோ இன்னொருத்தவங்க இருந்தால் நல்லாயிருக்குமா, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ரிஷப வீட்டுக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மன்னவன் பொன்னவன் சொல்கிறவர் வந்து சில விஷயங்களில் ட்ராப்பும் மாட்டி விட்டுருவார். அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத சேர்த்து வச்ச ஒரு மரியாதையாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு தேவையில்லாத ஒரு களங்கத்தை ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். ஸோ கவனமாக இருந்துக்கணும். யாராக இருந்தாலும் இதுதான் பொருந்தும். குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு தட் இஸ் ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே வச்சு கோல்சார ரீதியான விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கும்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இது எந்த ஜோதிடராக இருந்தாலும்
நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எல்லாருமே செய்வாங்களா அப்படிங்கிறது அவரவருடைய தனிப்பட்ட உரிமையாக இருந்தாலும், இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது சந்திரனை மையமாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் நண்பர்களே. அப்போ உங்களுடைய ராசி அடிப்படையில் சந்திரனை மையமாக வச்சு பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கும், உங்களுடைய ஜனனகால ஜாதகங்களில் லக்னத்தையும் பார்க்கணும், ராசியும் பார்க்கணும், மிச்ச பிளானட்ஸ் எதை நோக்கி இருக்குது அந்த தசாநாதனையும் பார்க்கணும், மிச்ச இன்ஃப்ளூயன்சிங் பிளானட் என்ன இதெல்லாமும் பார்க்கணுங்கிறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் தொழில் தொடங்கிடலாமா, இத்தனை கோடி முதலீடு போட்டோமா? அதெல்லாம் இல்லைங்க. ஜனனகால ஜாதகத்தை பார்க்காமல் இந்த கோல்சார ரீதியாக சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அது வந்து எப்படின்னா ஓவரால் ஏரியாவை சொல்கிறதுக்கு சமம். அப்போ உங்கள் வீட்டில் தண்ணி வருதா, உங்கள் வீட்டில் இந்த நல்ல விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகம். சரிங்களா? அப்போ அதையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு இந்த கோல்சார ரீதியான நல்ல பலன்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக அடுத்த லெவலில் அதுக்கு எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, தொழில் முனைவுகள் நிறைய பண்ணுவீங்க. ஐயோ தொழில் சூப்பராக சொல்லிட்டாங்களே, நம்ம உடனே தொழில் ஆரம்பிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு பொது பலன்கள் சொன்னாங்க நான் பண்ணிட்டே மாட்டிக்கிட்டேன் ஜோசியம் போயின்னு சொல்லக்கூடாது. அதே போல் அடுத்த நிலைக்கு நம்ம வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்ததுன்னா, தொழில் பண்ணக்கூடிய இடங்கள், அதாவது நீங்கள் வேலைக்கு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யாத தப்பு போய் மாட்டிப்பீங்க. அரசு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா, பெரிய அதிகாரியாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத ட்ராப்பில் போய் மாட்டுவீங்க. தேவையில்லாமல் உங்கள் மேலே பெட்டிஷன்ஸ் வரக்கூடிய அமைப்புகளும், மெமோ உங்கள் உயர் அதிகாரிகிட்ட போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் ஓவராலாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மத்தில் இருந்த குரு உங்களை விட்டு போய் 2ஆம் இடத்துல போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருந்துட்டுருக்கு. பட் நெகட்டிவான விஷயங்கள் கன்சர்வேட்டிவாக இருந்துக்கோங்கன்றது தான் அடியனோட தாழ்மையான ரிக்வஸ்ட் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய இதுக்கு வந்து கோல்சார ரீதியான விஷயங்களுக்கு நிறைய நன்மை விஷயங்கள் நடக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு தட் இஸ் லைக் நீங்கள் நம்பக்கூடிய குருவாக இருக்கலாம், நீங்கள் நம்பக்கூடிய மென்டராக இருக்கலாம், அவங்கள நீங்கள் போய் சந்திக்கக்கூடிய விஷயங்களும், அவங்கள்ட்ட நீங்கள் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கஞ்சனூருக்கு போயிட்டு வர்றதும், கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், அதே மாதிரி 1 லிட்டர் பால் வந்து சிவனுக்கு கொடுக்குறீங்கன்னா 1/2 லிட்டர் பால் சுக்கிரனுக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இது காலையில் போனாலும் சரி, சாயங்கால நேரத்தில் போனாலும் சரி, நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரி எடக்கு மடக்கான விஷயங்கள்லாம் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் திங்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகளில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபட்டுக்கிறதும், நரசிம்ம சுவாமியை வழிபட்டுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிரச்சனையே வேணாங்க, ஏன்னா அந்த மாதிரிலாம் போகவே நான் விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா கோல்சார ரீதியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டுருக்கறனால நீங்கள் வந்து ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அடுத்த நிலை முன்னேற்றங்கள் பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட மற்றும் ஒரு நிறுவனமான பிராண்டான ஸ்ரீ டிவைன் ரெமெடிஸுங்கிற பிராண்டுக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஸ்டோர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இப்போதைக்கு உங்களுக்கு தட் இஸ் லைக் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு உள்ள ப்ராடக்ட்டோட லிஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கிக்கணும், நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்து நம்மளுடைய ஆன்மீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்க நண்பர்களே வாங்கியும் பயனடையலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் ஐக்கான் பண்ணாதனால நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோஸ் வரமாட்டேங்குதுன்னு. இந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் ராசியான மிதுன ராசிக்கான நம்மளுடைய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத விரிவான முறையில் பார்க்கலாம். மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன வீட்டிற்கு நல்லவரா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இவர் வந்து ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது. சரியா? அப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது தர்க்கங்கள் இருக்குது, உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். சரிங்களா? பட் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மிகப்பெரிய நல்லவர் கிடையாது. அதாவது தேவகுருவான பிரகஸ்பதி நல்லவர் கிடையாது. சரிங்களா? மிதுன வீட்டுக்கு சுக்கிர பகவான் அவரும் குரு தான், ஆனால் அசுரகுரு, அவர் ரொம்ப நல்லவர். சரியா? பட் இந்த குரு பகவான் வந்து வரக்கூடிய ஸ்தான பலத்தை வைத்து எடுத்தோம்னா ஜென்மத்தில் வரக்கூடிய குரு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது, ஸ்தான பலத்தை வைத்து உள்ள பலன். பட் பார்வை பலனோட தன்மைகள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே மாதிரி பழைய வழக்குகள், அதாவது என்னங்க இவங்களை நம்பி நான் காசு கொடுத்தேங்க, இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சுங்க அப்படிங்கும்போது அவங்களே உங்கள்கிட்ட வருவாங்க. சரிங்களா? வரும்போது தயவு செஞ்சு சண்டை சச்சரவெல்லாம் போடாமல்
அவங்கக்கிட்ட சுமூகமாக பேசி வாங்கிக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நம்பிக்கை பேரால் சில வருஷங்கள், அது லட்சங்களாக இருக்கலாம், கோடிகளாக இருக்கலாம், ஆயிரங்களாக இருக்கலாம், வாட்டெவர் இட் மேபி, சரிங்களா? அதெல்லாம் நம்பிக்கை பிடி பண்ணிவிட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்ததெல்லாம் கூட இப்போ வரக்கூடிய அமைப்புகளில் திடீர்னு உங்களுக்கு ஒரு லக் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த டயத்தில் போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் காட்டாமல் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட சுமூகமாக போய் கிடைக்கிற வரைக்கும் வாங்கிக்கக்கூடிய அமைப்புகள், புத்திசாலிகள்லாம் இந்த டயத்தில் தப்பிச்சுப்பீங்க. சரியா? இது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பான மிதுன ராசி அன்பர்கள், நீங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதே மாதிரி குழந்தைத்தனமாக நிறைய இருப்பீங்க. இது எப்படி செஞ்சுருக்கலாமே, அதை அப்படி செஞ்சுருக்கலாமே, அதை அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுக்கலாமே சொல்லி நீங்கள் மன உளைச்சலில் போய் மாட்டிக்காதீங்க. குறிப்பாக இந்த 50லேருந்து 60 வயசில் இருக்கிறவங்க, 60லேருந்து 70 வயசு, இந்த மாதிரி ப்ளஸில் இருக்கக்கூடிய அமைப்புகள், 50 ப்ளஸில் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு அட்வைஸுங்கிற பேரில் அவங்க உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டால் மட்டும் தயவு செஞ்சு கேட்குறேன் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுய விஷயங்களில் அவங்க போகட்டும். அவங்களா உங்களை கேட்காத வரைக்கும் நீங்களாக போய் போக்கிங் யுவர் நோஸ்ன்னு சொல்கிற மாதிரி விஷயங்களில் சொல்லி தேவையில்லாமல் உங்களை மன உளைச்சலில் போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போது குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் 10 வயசில் இருந்தாலும் சரி, 60 வயசில் இருந்தாலும் சரி, 70 வயசில் இருந்தாலும் சரி, மிதுனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ போய் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிதுனராசி அன்பர்களுக்கு பல லக் கிடைக்க போகுது. பல லக் கிடைக்க போகுதுன்னா நினைத்து பார்க்க தரவில்லை. அதான் சொல்ல பாருங்கள், காசே வராதுன்னு சொல்லிட்டு போனவங்கலாம் திடீர்னு வருவாங்க. சரியா? அப்படிங்கும் போது அதுக்கான முயற்சி ஆனால் நீங்கள் செய்யணும். பண்ணும்போது முரண்டு பிடிச்சவங்க கிடையவே கிடையாதுங்க, உங்களுக்கு காசே தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துட்டுருக்கும். அதனால் பதவீசாக பேசி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். சின்ன குழந்தைகள்னு நான் யாரை மீன் பண்ணுறேன்னா, படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அப் டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள், செல்ல பிள்ளைகள் 13 வயசுலேருந்து 17 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாசமாக சொல்லக்கூடியது அங்கிள் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போகாதீங்க. இப்போ சும்மா போட்டுட்டு வீடியோ கேம் பார்க்குறேன், ஆன்லைனில் போய் சும்மா எப்போ பார்த்தாலும் யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன், நான் இந்த பக்கம் அம்மா இல்லாத டயத்தில் சும்மா நம்ம வீடியோ பார்த்துட்டே இருந்தோன்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஆங்ஸைட்டியில் பண்ணுவீங்க, மாட்டிப்பீங்க, படிப்பு கெட்டு போயிடும் செல்ல பிள்ளைங்களா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டின்றாதீங்க. அது அடுத்த லெவலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது தப்பான முடிவு எடுப்பீங்கன்னா கரெக்டாக தப்பான முடிவு எடுப்பீங்க. யார் கெட்டவங்களோ அவங்க தான் நல்லவங்கன்னு போய் மாட்டிப்பீங்க. சரியா? ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் தப்பான முடிவுகள் எடுத்துடாதீங்க. இதனால் உங்களுடைய பெரியவர்கள், தட் இஸ் உங்களை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். அதனால் யார்கிட்ட பழகுங்க, லவ்வெல்லாம் தப்புன்னெலாம் சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, இதெல்லாம் தப்பு ரைட்டு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இருந்தாலும் நல்லவர்கள்ட்ட பழகுறீங்களா கெட்டவங்கள்ட்ட பழகுறீங்களான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பழகக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த 20லேருந்து 27 வயசில் இருக்கக்கூடியவங்க போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். அடுத்தது தேவையில்லாமல் இப்போ கல்யாணத்தில் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் கணவருக்கும் பிரச்சனை இல்லை, மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா தயவு செஞ்சு கேட்குறேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தால் தயவு செஞ்சு ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப்னு சொல்லி துரத்து விட்டுருங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை அடிச்சுக்கோங்க, என்னமோ பண்ணுங்கள், என்னமோ செஞ்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்குள்ள விஷயங்களை உங்களோட நிறுத்திக்கோங்க. தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே இன்னொருத்தவங்களை நீங்கள் கொண்டு வந்துட்டு அவங்கள பஞ்சாயத்து பண்ண வைக்கிறதோ, அவங்களுக்கு நீங்கள் உடனே கான்சலேஷன் பண்ண போகிறேன், நாங்கள் எங்களுக்குள்ளே பண்ணி தந்துடுவாங்க, மீடியேஷன் பண்ண போகிறோம், இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ தேவையில்லாமல் யார் மீடியேஷன் பண்ண வராங்களோ அவங்களே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். இதனாலேயும் உங்களுக்கு மன உளைச்சல் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துடும். இதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் சேர்ந்துடும். பழைய பாக்கிகள் நீங்கள் எதாவது விட்ட குறை தொட்ட குறை இருந்தாலோ, எதாவது கடன் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல், அதாவது ஒரு உதாரணத்துக்கு என்றைக்கோ வாங்கினது ஒரு 3000 ரூபா 4000 ரூபா பாக்கி இருக்கும். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ புதுசாக ஒரு கடன் வாங்க போகிறேன், நான் வீடு வாங்க போகிறேன், வாசல் வாங்க போகிறேன்னு சொன்னால் இந்த கடனில் நீங்கள் பாக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுற விஷயங்கள்லாம் பழைய பாக்கிகள்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் போய் செட்டில் பண்ணிடுங்க. இந்த வார்த்தைகள் விட்ட காரணத்தினால அது இப்போ நம்ம சொல்லக்கூடிய லோன்ஸ்லாம் வாங்க போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா
நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். பத்திரப்பதிவுகள், அதே மாதிரி எழுத்து சம்மந்தமான விஷயங்கள். நான் ஆன்லைன்லேயே நான் லோன் போட்டுருவேன், புதுசாக அந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லேயே உடனே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் லோன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 50 லட்சம் லோனு, 25 லட்சம் லோனு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆன்லைன் விஷயத்தில் நிறைய மாட்ட போகிற ஆள்கள் யாராக இருப்பீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களாக இருப்பீங்க. கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பேங்க்லேருந்தே உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆன்லைன் லிங்க்ஸ் வந்துச்சுன்னா, உங்களை வெரிஃபிகேஷன் இல்லாமல் நீங்களாக போய் தொட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம்லாம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்துருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக 60லேருந்து 70 வயசில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா ஹெல்த் வைஸான விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் குழப்பங்கள், தேவையில்லாமல் இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, இதில் 70 to 80% மிதுன ராசி அன்பர்கள்லாம் குழந்தைத்தனமாக தான் இருப்பீங்க. சரிங்களா? உங்களால் சொல்லு பொறுக்காது. சரிங்களா? சொல்லு பொறுக்காதுன்னா நீங்கள் அவ்வளோ நல்ல குணமாக இருப்பீங்க. சரியா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குழந்தைத்தனத்தினால இந்த சில நேரத்தில் சொல்லுவோம், இன்றைக்கி ஆமான்னு சொல்லுவோம் இந்த குழந்தை, நாளைக்கு பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த டயத்தில் வந்து பக்குவமான நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கிடைக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, திருவெண்காடுக்கு போகணும். சரிங்களா? திருவெண்காடுக்கு போயிட்டு திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுறதும், அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரோட உடம்பை தொட்டு பாருங்கள். நந்தீஸ்வரரோட உடம்பு புண்ணு புண்ணு புண்ணுன்னா இருக்கும். சரிங்களா? அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிவபெருமானையே குருவாக நினச்சிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த கோயிலோட முறை இந்த தீர்த்தங்கள் ஆடி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக புதனுக்கு போய் அந்த ஒரு சில சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி சந்நிதியில் போய் அமைதியாக உட்காந்துட்டு வாங்க. அங்கே போய் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில். அதனால் அங்கே போய் சுவாமியை மட்டும் வழிபட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் வந்து இந்த பார்வை பலங்களை வைத்து நம்ம எடுக்கக்கூடிய பரிகாரம் என்னென்னா, 5லேருந்து 9 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி துணிமணி எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அன்வான்டாக ஏமாறாமல் நீங்கள் தப்பிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துருங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் தேவையில்லாமல் வம்பு வழக்குக்கு போகாமல் நீங்கள் தப்பிச்சுக்கிறது தான் நல்லது. புதுசாக உங்கள் மேலே வழக்குகள்லாம் வந்ததுன்னா அதை காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் நீங்கள் போயிடுறது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை வம்படிக்க சில பேர் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து மாட்டி விடக்கூடிய அமைப்புகள்லாம் வந்தாலும் கோவத்தினால அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் போயிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரொலாங்கிங் செஷன்ஸாக நிறைய போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும் மிதுன ராசி எனது அன்பார்ந்த நேயர்களே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாலும் பெல் ஐக்கான் பண்ணாதனால நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோஸ் வரமாட்டேங்குதுன்னு. இந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எனது அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து உங்களுடைய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்பாடான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரும். 12ல் இருக்கக்கூடிய குரு அச்சோ இப்படி பண்ணிடுமே அப்படி பண்ணிடுமே அப்படிலாம் ரொம்பலாம் பயந்துக்க வேண்டாம். இதனால் உங்களுக்கு என்ன வரும், பேக் பெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இதுனால் நான் சொல்கிறதெல்லாம் ஸ்தான பலத்தை வைத்தே சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதே மாதிரி 8ல் வரக்கூடிய உங்களுக்கு வந்து ராகு வந்து என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாமல் அச்சோ பழசில் இப்படி நடந்ததே, இந்த மாதிரி நடந்துருமா. உங்களோட பெரிய மைனஸே என்ன தெரியுமா, நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் இந்த அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, யாருன்னைக்கோ யாரோ ஒருத்தர் 100 ரூபா காசு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு பதிலுக்கு 1000 ரூபா கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த 100 ரூபா கொடுத்தவரையே நீங்கள் பாசமாக நினச்சிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அவங்க உங்களை மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் பழைய விஷயங்களை நினைக்காம, பழைய விஷயங்களில் நீங்கள் நினச்ச, அதாவது கெட்ட விஷயங்களை நினைக்காம கோயிங் ஃபார்வர்டில் பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. சரிங்களா? உடல் ரீதியான பிணிகள் வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காம, மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் போயிட்டே இருக்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். சரியா? அதனால கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம். நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. அதனால் ரொம்ப பயந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப நல்லவர். இந்த மேஷத்துக்கும் சரி கடகத்துக்கும் சரி. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் குரு ரொம்ப நல்லது தான் செய்வாரை ஒழிஞ்சு, ரொம்ப குரு பகவானோட பேசிக் நேச்சரே அவர் நல்லவர். உங்களுக்கெல்லாம் சில ராசிகளுக்கு தான் குரு பார்க்க கோடி நன்மைகள் வராதே ஒழிஞ்சு, உங்களுக்கெல்லாம் தீயதை குரு பகவான் கொடுக்கவே மாட்டார். அவர் பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார் உங்களுக்கு. ஆனால் அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து மிதுன வீட்டிலேருந்து பார்க்கறதுனால எதுவுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்போது உங்களுக்கு என்ன பண்ணும், இப்போ வீடு பத்திரம்னா ஏதாவது பழைய இடத்துல நீங்கள் காசு கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
இந்த டயத்தில் வீடு வாங்குறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு கொடுத்து வச்சுருந்தீங்க, தயவு செஞ்சு அதை போய் முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். எழுதி கொடுக்குறேன்னு சொன்னவங்களே எழுதி கொடுக்காம போயிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் நான் உங்களை நம்பினேன்னு பின்னாடி போனாலும் கிடைக்காது. சரியா? அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு காஷனாக சொல்கிறேன் எனது அன்பார்ந்த கடகராசி என்பர்களே. ஏன்னா இப்போ தான் அஷ்டமத்து சனியிலலாம் உங்களை படாத பாடுபட்டு அப்பாடான்னு இருப்பீங்க. அதனால் பயம்லாம் நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம். குரு பயிற்சினால உங்களுக்கு பயம் வராது. இருந்தாலும் ஒரு கன்சர்வேட்டிவாக எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்ததுன்னா உடனே பார்த்துக்கணும். சரிங்களா? ஓவர் ஈட்டிங்கில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு டைரெக்டாக சொல்கிறேன், ஓவர் ஈட்டிங் இருந்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் கோவம் வந்தால் சாப்பிடுவாங்க, நைட்டு 2 மணிக்கு உட்காந்து பக்குன்னு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓவர் ஈட்டிங் வேண்டாம். இதனால் தேவையில்லாத மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் சாப்பாடுனால வந்துடும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். எதிரிகளை தானாக போய் வம்புக்கு இழுத்துற வேண்டாம். எதிரிகள் தானாக வந்தாலும் ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, கல்யாணமான அமைப்பில் இருக்கீங்களா, ஒரு 30லேருந்து 40 வயசு இல்லை 40 to 50ல் இருக்கீங்களா, இப்போ வந்து ஒரு உறவு இல்லாமல் இன்னொரு உறவு கேட்கும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், ரகசிய தொடர்பு, அதே மாதிரி இவங்க இருக்கட்டுமே, சரி இன்னொருத்தவங்கள்டே ஜாலியாக இருப்போமே, ஒருத்தவங்க லவர் இருக்காங்க இன்னொரு லவரும் இருக்கணும், இப்படிலாம் பண்ணாதீங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் சும்மா விளையாட்டாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல உறவை விட்டுட்டு கெட்ட உறவை வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ட்ராப் பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் நினச்சிப்பீங்க அவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு போவீங்க. அப்படின்னா இருக்கிறத விட்டுட்டு மித்த விஷயங்களை தேடி போனீங்கன்னா கடைசியாக கெட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க. நல்லவங்க பை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ராப்லாம் வருது அப்படின்னா நல்லா யோசித்து பார்த்துக்கணும். யோசித்து பார்த்துட்டு தான் முடிவுகள்லாம் எடுக்கணும். தப்பான விஷயங்களுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கிறது கடகராசி என்பர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தங்கம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பத்திரமா வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மை வரும். தேவையில்லாத பொருள் இழப்பு வரக்கூடிய அமைப்புகளும், வண்டி வாகனத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும், ஓட்ட வண்டிலாம் வச்சுருந்தீங்க, அதாவது வண்டியை கடன்னு ஓடின்னு இருக்குன்னா ஒன்றா வண்டியை மாற்றிடுங்க, இல்லை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துக்கலான்னு போனீங்கன்னா தேவையில்லாமல் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கிறது நன்மை வரும். இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி சுப மங்கள விஷயங்கள், அதே மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஆராய்ச்சின்னா நான் சொல்கிறது என்ன, இப்போ இதிலே வந்து பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய அமைப்புகள்லேயே ஸ்காலர்ஸ், அதாவது போஸ்ட் டாக்டரேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்கலாம் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது, ஆஸ்ட்ராலஜர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் வந்து விருதுகள் வாங்குறவங்கலாம் இந்த வருஷத்தில் வந்து கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள்லாம் ரொம்ப பெரிய லெவலில் இப்போ ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள், பெண்கள் வந்து உதவி திட்டம்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த உதவி குழு வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களாம் பணம் கொடுத்தல் வாங்கலில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லை நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள்லாம் ஆளை பற்றி தெரிஞ்சுக்காமல், அவங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காமல் பணங்கள்லாம் கொடுத்துடாதீங்க. ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் தேவையில்லாமல், இல்லைனா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த காசு தூங்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போனா வராது. நீங்கள் வட்டிக்கு கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் அஃபிஷியலாக பண்ணுறீங்க, இல்லை திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க, சார் ஏன் சார் அஃபிஷியல் வட்டிலாம் கொடுக்குறீங்க, அன்அஃபிஷியலாக கொடுங்க, நான் உங்களுக்கு நிறைய வட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்டலாம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா தேவையில்லாமல் போய் ட்ராப்பில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு ஒரு வேளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்த்துக்கணும்னு நினச்சா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவோம். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ஃபர்தராக வரக்கூடிய காலங்களில் மலேசியாவுக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் வரீங்கனாலும் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ்க்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் நண்பர்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாலும் பெல் ஐக்கான் பண்ணாதனால நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோஸ் வரமாட்டேங்குது. இந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதே போல் பணிவாக சொல்கிறது என்னென்னா, நிறைய நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய இந்த வருஷங்களில் வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து
நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். அதனால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதுவும் தெரியும். அப்போ விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணும்போது நம்மளோட சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் அன்பர்களே.